வீடு கட்டுவதற்கான கிரக நிலை என்ன நட்சத்திரம் என்று ஒரு விளக்கம் சொன்னேன். அடுத்தது பாருங்க, இந்த குழந்தை முதல் குழந்தை பிறந்து 5 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறக்கும். ஒரு குழந்தைக்கு மேலே இல்லை, குழந்தையே இல்லை. இது ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். இதெல்லாம் எல்லாமே ஒன்று ஒவ்வொரு பாயிண்ட். இது மாதிரி 50 பாயிண்ட் தான் ஜோசியம். அதுக்கு தான் இப்போ ஒவ்வொரு பாயிண்டாக உங்களுக்கு விளக்குறேன் அந்த தெளிவாக. அதுக்கு அடுத்தாப்புல திருமண காலகட்டத்துக்கு ஒரு விளக்கம் இருக்குது பாருங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு சுக்கிரன் கெடவில்லை, ஏதோ ஒரு லக்கணம் 2ஆம் இடம் கெடவில்லை. 22லிருந்து 27க்குள்ள கல்யாணம் நடந்துடும். நடக்கலைன்னா என்ன கேளுங்க. ஒரே பாயிண்ட் தான். இந்த கெடவில்லை கெட்டு போச்சு. இதுக்கு தான் இந்த 6 கரகத்தை நான் உள்ள விட்டுருக்கிறேன். இவங்க தொட்டால் கெடும், தொல்லைனா கெடாதுன்னு அந்த 6ஐயே எடுத்துக்குங்க. கெடுறதுக்கு இந்த 6 தான். வேற நீங்கள் நீச்சமாயிருச்சு அதை எதுவுமே தேவையில்லை. இந்த 6 கிரகம் தொட்டால் கெடும். நீச்சமான கிரகம் கூட வேலை செய்யும். அதனால் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. இதை எடுத்து பேசுங்க. அப்புறம் குழந்தைக்கு இது கல்யாணத்துக்கு குரு சுக்கிரன் கெடாமல் 2ஆம் இடம் கெடவில்லை என்றால் 22லிருந்து 27க்குள்ளே கல்யாணம் ஆயிரும். குருவும் சுக்கிரனும் கெட்டு 2ஆம் இடம் கெட்டுவிட்டால் 36க்குள்ளே கல்யாணம் ஆகும். மேசத்துக்கு 2 கூடியவரும், இது நம்ம முக்கியமான பாயிண்ட். மேசத்துக்கு 2 கூடியவரும், லக்கணத்துக்கு 2 கூடியவரும், ராசிக்கு 2 கூடியவரும் கேது நட்சத்திர தொடர்பில் இருந்துட்டால் அவருக்கு கல்யாணம் இல்லை. கல்யாணம் இல்லைங்கிற கிரகத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்குங்க. சரி, இது எப்படி நீங்களே எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ நான் சொல்லிவிட்டேன், நீங்களே கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? 36, 38, 40, 42, 44, 46க்குள்ளே ஜாதகம் வரும். கல்யாணம் ஆவலைன்னு வரும். அந்த ஜாதகத்தில் பார்த்தீர்களானால் அந்த ஜாதகத்தில் 3 2ஆம் இடமும் கேது நட்சத்திர தொடர்பில் கண்டிப்பாக இருக்கும். கல்யாணம் ஆகாததுக்கு கேது நட்சத்திரம் தான் காரணங்கிறது 100க்கு 100 உண்மை, 99 கிடையாது. இது அருமையான ஒரு பாயிண்ட். எடுத்து பயிற்சிக்கிறது. இதை இளமையிலேயே சொல்லிடணுவான், இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகாது, நீங்கள் இதை பயிற்சி நல்லா எடுத்துங்க அப்படிங்கிறத இளமையிலேயே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது.